எனக்கு தெரியாதே. என்ன உங்களுக்கு தெரியாதுமா? வாவ், செமா பிளான் மீனா. சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணி அவ வாயாலேயே உண்மையை ஒத்துக்கொள்ள வைக்க பாக்குறாங்க. வெல்டான் மீனா. என் அச்சா கிட்ட சொல்லி கமிஷனர் கிட்ட பேச சொல்றேன். ஐயையோ, அதெல்லாம் வேண்டாம் ஸ்ருதி. உங்கப்பன் ஒரு மாதிரியான ஆளு. மீனா கஷ்டப்படுறத பார்த்தா உங்கப்பன் சந்தோஷப்படுவானே தவிர ஒரு உதவியும் பண்ண மாட்டான். நீங்க தான் இன்னொருத்தவங்க வாய்ஸ்ல ஈஸியா பேசுவீங்களே. நல்ல பிளான் தான். ஆனா அதெல்லாம் உடனே பண்ண முடியுமா? ஒரு தடவை நான் அந்த வாய்ஸ கேட்டா ஈஸியா பேசிடுவேன். அதெப்படி ஒரு தடவை கேட்டதும் எப்படி அதே மாதிரி பேச முடியும்? என்ன, எங்க காதுல பூ சுத்துறீங்களா? நான் பாத்துக்கிறேன் கண்ணு. டோன்ட் worry. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? ஒரு தடவை கூட சிந்தாமணி மாதிரி பேசி பிராக்டிஸ் பண்ணவே இல்ல. அதுக்குள்ள எப்படி அச்சுவசலாவே பேச முடியும்? பண்றது கொஞ்சம் லாஜிக் இல்லாம இருந்தாலும் கதைக்கு இது தேவதான். அதனால ஓகே ஸ்ருதி அப்படின்னு சொல்லலாம். யாருமா? அதான் கண்ணு, அந்த மீனா. என்னதான் லாஜிக் மீறலா இருந்தாலும் இந்த சீன் ஒரு செம சீன் தான். பார்க்க ஒரே பரபரப்பா செம த்ரில்லிங்கா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ரொம்ப கிளவரா பிளான் பண்ணிருக்கீங்க மீனா. சூப்பர் ஐடியா. மீனா, ஸ்ருதி, சீதா 3 பேரும் இன்னைக்கு கலக்கிட்டீங்க. இன்னைக்கு எபிசோட் ஒவ்வொரு செகண்டும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. மீனா கிட்ட கையுங்களவுமா மாட்டிக்கிட்டு சிந்தாமணி முழிக்கிற மொழிய பார்த்தா சூப்பரா இருந்துச்சு. அடியே சிந்தாமணி, மீனான்னா ஃப்ளவர்னு நினைச்சியா? உங்களை இப்படி வலை போட்டு வர வச்சேன். பரவாயில்லையே, நம்ம மக்கு மீனாவிற்கு கொஞ்சம் அறிவு இருக்கே. ஆனாலும் அண்ணாமலை அந்த டிப்ஸ் சொல்லாமல் இருந்திருந்தால் கண்டிப்பா இந்த மீனாவிற்கு அறிவு வந்திருக்காது. ராஸ்கல், உன்னை நம்பி மண்டபத்தை ஒப்படைச்சதுக்கு எனக்கே நம்பிக்கை துரோகம் பண்றியா? இதெல்லாம் சரிதான். இனி முத்து வீட்டுக்கு வந்தப்புறம் மீனாவுக்கு பாராட்டு விழா நடத்துவானே, அதை நினைச்சாதான் கடுப்பா இருக்கு.